ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேர் அண்ட் விலாகில் பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை சாப்பிடலாம். இது நமக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே போதும் நமக்கு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன்கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். சேர்த்துட்டு ரெண்டையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நாம் சேர்த்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு சிட்டிகை சால்ட் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் காய்ச்சின பால் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை கலந்து விடுங்க. நமக்கு 1/2 கப் பால்னால் 125 ml அளவு இருக்கும். கலந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 3/4 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட இதை செஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு பர்ஃபெக்டான பேன்கேக்கு வேணும்னா நம்ம மைதா மாவில் செஞ்சால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துடுங்க. இதுதான் மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. சூடானதும் கொஞ்சமாக அதில் ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் மாவை எடுத்து நடு பக்கத்தில் இந்த மாதிரி ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு 1 நிமிஷம் வேக விடுங்க. இது நமக்கு சீக்கிரமாகவே வந்து கிடைக்கும். வெந்ததும் நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கப்பில் நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பேன்கேக் எல்லாம் ஒரே அளவாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் வந்ததை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. எவ்வளவு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிடவும் இது நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம செய்கிறதுக்கு 10 நிமிஷமே நமக்கு அதிகம்தான். அவ்வளவு ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.